ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ததிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. குருர்பிரம்மா குருர்விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः. குருः சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. வந்தே குருபதத்வந்தமவாங்மனதகோச்சரம் ரக்தசுக்லப்ரபாமிஷ்யமதர்க்யம் திரைபுரம் மகா நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திரபராதரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரமதாசி சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியமதாஸ்ய பத்மவாதம் ஜகஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரமன்யானஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. ஆத்மாவின்னதிவாகாரம் சிதானந்தகரங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் தமுபாஸ்மஹே. சாந்தவிமலப்பிரகாச ஆத்மகுகச்சிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனசா குலஸ்ரேணீ சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோனம் குவலயி நிஜாரகோரகாபீடம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. அஸ்து வஸ்ரேயசே நித்யம் வஸ்து வாமாங்கசுந்தரம் யதஸ்திருதீயம் விதுஷாம் துரீயம் திரைபுரம் மஹா. நத்வா ஸ்ரீகுகானந்தநாதபங்கேருகத்வயம் வரிவஸ்யாரகஸ்ய தீபிகா கிரியதே துனா. வித்யானாம் ஜமனோனாம் மனுசங்கியானாம் ஜ வித்யானாம் உபதேஷ்டாஜயிதிதாரம் நரசிம்மானந்தநாதகுருः வரிவஸ்யாரகஸ்யாख्यो கிரந்தோ யः ஸ்வேன நிர்மிதः தத்ர துர்घटनशब्दानाम् अर्थः संक्षिप्य कथ्यते. பரமாத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய குருநாதாளுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியம் அப்படின்னு சொல்ற ஒரு ரத்ன கிரந்தம். அதுல ரெண்டாவது அம்சமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்க்க, பஞ்சதசி மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் எப்படி நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறத முறைகளை சொல்லிட்டு வரக்கூடிய ரெண்டாவது அம்சத்துல காயத்ரியினுடைய சம்பூர்ண அர்த்தத்தை பார்த்தோம், பாவார்த்தத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் சம்பிரதாய அர்த்தத்தை பார்த்தோம். சம்பிரதாய அர்த்தத்துல கடைசியா சொன்ன பூர்த்தி பண்ணும்போது சொன்ன தத்துவாதீத ஸ்வரூபத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டுன்றதுனால அதை சொல்லிவிட்டு மேல ஆரம்பிக்கலாம்னு உத்தரவு. பரபிரம்மஸ்வரூபமானது 36 தத்துவங்களாக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல பஞ்சதசி மந்திரத்துல இருக்கக்கூடிய வித்யைகள்ல ஏகாரமானது, முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏகாரமானது இது எல்லாத்தினுடைய அதிஷ்டான ரூபமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் தத்துவாதீத ஸ்வரூபத்தை காமிக்கக்கூடிய அக்ஷரமானது பஞ்சதசி மந்திரத்துல எது அப்படின்னு கேட்டா 11வது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஏகாரம் அப்படின்னு பார்த்தோம். அந்த 16வது அக்ஷரமானது துரியாதீதம், அந்த 36 தத்துவங்களுக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய 37வது அப்படின்னு காமிச்சார். இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாக்கி இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாமுமே 10 அகாரங்கள். அது தவிர அக்ஷரங்களாகவே பிருத்திவியப் தேஜுவாயுர் ஆகாசத்துக்குன்னு காமிச்ச அக்ஷரங்கள். இதை தவிர ஹிருல்லேகையில் இருக்கக்கூடிய ரேபம், ஈகாரம்,
எல்லாத்தையும் காமிச்சு விட்டார். இவைகள் எல்லாமுமே 36 தத்துவங்களோட சமன்வயப்படுத்தி சொல்லிவிட்டு, இவைகள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது எந்த பரமாத்மஸ்வரூபமோ அந்த பரமாத்மஸ்வரூபத்தை ஏகாரம் அப்படின்னு சொல்லி, எது ஏகாதசமாதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் அப்படிங்கிற பிரமாண ரீதியாக ஏகாரம் அப்படிங்கிற அக்ஷரமானது இந்த பஞ்சதசி வித்தியில, பிரம்ம வித்தியா இருக்கக்கூடிய பஞ்சதசி வித்தியில ஏகாரமானது தத்வாதீத ஸ்வரூபத்தை சூச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணார். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, சம்பிரதாய அர்த்தத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடைசி ஸ்லோகத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஜன்ய ஜனக பேதங்கள் கிடையாது. இவைகள்ல வாச்சிய வாச்சக சப்தம் அப்படின்னு சொல்லி வாச்சகமாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரமானது வாச்சியமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத பாவிக்கிறது தான் இந்த சம்பிரதாய அர்த்தத்தினுடைய விஷயம். ஏன் இதுக்கு சம்பிரதாய அர்த்தம்னு சொன்னதுனாக்க, குருவுகிட்டேருந்து டைரக்டா இந்த சிஷ்யனானவன் தெரிஞ்சுட்டு பரம்பராகதமாக வரதுனால சம்பிரதாயார்த்தம் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய நிகர்பார்த்தத்துக்கு இப்ப போகணும். நிகர்பார்த்தம் அப்படின்றதுல முக்கியமா நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தமானது இந்த நிகர்பார்த்தம். ஒரு ஜீவன் பிறக்கும் பொழுது, பிறக்கிறான் அப்படின்னும் பொழுது எதுக்கோசரம் பிறக்கிறான் அப்படின்னு கேட்டா, திருப்பி பிறக்காம இருக்கிறத ஒரு நிலையை உண்டு பண்ணிக்கிறதுக்கோசரம் பிறக்கிறான்னு சொல்றோம். ஜன்ம அப்படின்ற பதத்துல இருக்கக்கூடிய சகாரம் ஜனனத்தையும், மகாரம் கடைசி அக்ஷரமா இருக்கக்கூடிய மன்ற அக்ஷரமானது மரணத்தையும், இந்த ஜனன மரணத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய அவகாசமானது அர்த்த நகாரம் ஜ இன்னு ம ஜன்ம. ஜகாரம் ஜனனத்தையும் மகாரம் மரணத்தையும் நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு கால அவகாசத்தை ஜென்ம அப்படின்னு சொல்றோம். இந்த ஜென்ம அப்படின்னு ஏற்பட்ட இந்த நம்மளுடைய ஒரு பிறப்பு இருக்கு, இதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா, திருப்பி இன்னொரு ஜென்மா எடுக்காம இருக்கிறது தான் லட்சியம். இன்னொரு ஜென்மா எடுக்காம இருக்கணும்னா அமிர்தத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையணும். அது ஞானத்தினால மட்டுமே அடைய முடியும். அப்போ ஞானத்தினால அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கோசரமே பரபிரம்மஸ்வரூபமே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபத்தை தரிச்சு, சிவாகாரமாக பரபிரம்மஸ்வரூபம் சிவரூபத்தை தரிச்சு, அப்படிப்பட்ட சிவரூபத்துக்குள்ள கர்ப்பமாக குருவாக ஆக்கி தான் ஜீவர்களை எப்படியாவது கரையேற்றணும் அப்படிங்கிற அவ்வியாஜ கருணையினால பண்ணக்கூடிய ஒரு பரபிரம்மஸ்வரூபமே சிவரூபமாக இருந்து, அதனுடைய கர்ப்பரூபமாக இருக்கக்கூடிய குருநாதால நம்ம அனுப்பி இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து திருப்பி பிறக்காம இருக்கிறதுக்கு உள்ள வழிய சொல்லி கொடுக்கிறது தான் லட்சியம். ஜென்மாவுடைய லட்சியம் என்ன அப்படின்னா திருப்பி பிறக்காம இருக்கிறது. அதுக்கு ஹேத்துவா இருக்கிறது என்ன அப்படின்னா குருநாதாளனுடைய அனுகிரகம். குருநாதாளனுடைய அனுகிரகத்தை, இது அனுகிரகம்னு சொல்றோமே, ஏதோ நம்ம எதேர்ச்சியா குருநாதால பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு அவகாசத்துல குருநாதால போய் பார்த்துருப்போம். அப்போ இந்த லட்சியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்காம இருக்கும். ஏதோ ஒரு காமனையா கூட, ஏதோ நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட அங்க போய் சேர்ந்திருக்கலாம். எதேர்ச்சியா போய் அவளுடைய கிருபையை பார்த்திருக்கலாம். ஆனா வாஸ்தவத்துல குருநாதா நம்மளை தேடி வரா, வந்து கை கொடுக்கணும். இவனை சம்சார பங்கத்துல இருக்கு மாட்டின்னு முழிக்கக்கூடிய இவனை சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதான்னு சொல்லக்கூடிய உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்துக்கோசரம் எடுத்த ஒரு அவதாரம் தான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். நம்மள மாதிரியே இருந்தா தான் நம்ம ஒத்துப்போம். விஸ்வரூபம் மாதிரி ஒரு ரூபத்தை காமிச்சா கூட, விஸ்வரூபத்துல எல்லாத்தையும் பார்க்கறான் அர்ஜுனன் கூட, கடைசியில என்ன கேட்கறான்னா,
பயமா இருக்கு, பழைய மனுஷ ரூபமாவே நீ திருப்பி வான்னு சொல்றோம். 4 கையோட 2 கையோட இருக்கக்கூடிய ரூபமாவே நீ வா அப்படின்னு கேட்கிறான். ஏன் அப்படின்னா, நம்மள மாதிரி இருந்தா தான் நமக்கு அனுகூலமா புரியுமே தவிர வேற ரூபத்துல இருந்தா பயந்து போடும். காளி மாதிரியோ தாரா மாதிரியோ சின்னம்மா மாதிரியோ ஒரு ரூபத்துல எழுத்தாப்புல வந்து நின்னால் அந்த கடாட்சமானது நம்ம மேல பட்டா கூட நம்மளால பார்க்க முடியணுமே. அப்படின்னா இதுல நம்மள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரமே வேஷத்தை தரிச்சு கொண்டு சிவனே குரு ரூபமாக தரிச்சுண்டு வந்து அனுகிரக ஹேதுவாகவே வரார் அப்படிங்கிறது அடுத்த ரூபம், அடுத்த ஸ்லோகமானது அதுதான் சொல்றது. அதுதான் நிகர்பார்த்தம் அப்படின்னு சொல்றார். இதுல பஞ்சதிசையில் இருக்கக்கூடிய மந்திரங்களோட முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம் இவைகள் எல்லாத்தையும் இதோட சமன்வயப்படுத்தி எப்படி அப்படிங்கிறத சொல்ல போறார். நிகர்பார்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பரமசிவே நிஷ்களதா ததபின்னத்வம் ஸ்வதேசிகேந்திரஸ்ய தத்காரணதः ஸ்வஸ்மின் அபி ததபேதே நிகர்பார்த்தः தத் கருணாதः ஸ்வஸ்மின் அபி ததபேதே நிகர்பார்த்தः. இதுல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பதமானது தேசிக. குருங்கிற சப்தத்துக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய நாமா. நம்மளுடைய குரு தத்துவ விமர்சனத்துல கூட பல நாமாக்கள் இருக்கு குருவுக்கு. அதுல ஒவ்வொரு நாமாவுக்கும் என்ன டெபனேஷன் அப்படின்னு கொடுத்துன்னு வர்றார். அதுலேயே தேசிக அப்படிங்கிற பதத்துல தேன்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, ஷி அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, க அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு இல்லையா? இந்த 3 அக்ஷரத்தையும் உபயோகப்படுத்தி தேங்கிறது எதை சொல்றது, ஷி அப்படின்றது எதை சொல்றது, க அப்படிங்கிறது எதை சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவதா ரூபதாரித்வாது, தேவதை அப்படிங்கிற ரூபத்தை தரித்து கொண்டு, தே அப்படின்னு இருக்கக்கூடிய முதல் தேசிகன்ற பதத்துல இருக்கக்கூடிய தேகாரமானது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவதா ரூபதாரித்வாது. ஷி அப்படின்னு ஒரு 2வது அக்ஷரம் இருக்கு, சிஷ்யானுகிரக காரணாது, சிஷ்ய அனுகிரக காரணாது. 3வது அக்ஷரமா இருக்கக்கூடிய கா அப்படின்னு தேசிக்க அப்படிங்கிறது என்னன்னா, கருணாமய மூர்த்தித்வாது, கருணாமய மூர்த்தித்வாது தேசிகः கதிதः பிரியே அப்படின்னு சாரே இந்த குரு தத்துவ விமர்சனத்துல ஒவ்வொரு ஒரு நாமாவுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேர்ல தேசிகாங்கிற பதத்துக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தேவதா ரூபதாரித்வாது சிஷ்யானுகிரக காரணாது கருணாமய மூர்த்தித்வாது தேசிகः கதித பிரியே அப்படின்னு சொல்றார். தேவதா ரூபத்தை தரித்து கொண்டு வந்து, தேவதைனா சிவனே, சிவன் ரூபத்தை தரித்து கொண்டு அரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமானது சிவன் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை தரித்து கொண்டு தேவதா ரூபதாரித்வாது சிஷ்ய அனுகிரக காரணாது, சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்றது. என்ன அனுகிரகம்னா, பஞ்சகிருத்தியங்கள்ல அனுகிரகம்ங்கிற பதம் என்னன்னா, சதாசிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பண்ணக்கூடிய அனுகிரகம் என்ன அப்படின்னா, பிரம்மத்துவத்தை பிரம்மத்துவமாக அறியறது தான் அனுகிரகம். பிரபஞ்சத்தை பிரம்மத்தையே பிரபஞ்சமாக பார்க்கறதுங்கிறது திரோதானம். பிரம்மத்துவத்தை மறைச்சு விஸ்வம் அப்படின்னு பார்க்கறது திரோதானம். அப்படிப்பட்ட திரோதானத்துல மாற்றிண்டு சம்சாரத்துல மூழ்கின்னு இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனை அனுகிரகம் அப்படின்னா என்னன்னா, இந்த மரப்பை எடுத்து மலங்களை எடுத்து அவனுக்கு அனுகிரகம்ன்றத பண்ணி அவனுக்கு பிரம்மத்துவத்தையே பிரம்மத்துவமாக அவனுக்கு உணரக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு பேர் அனுகிரகம்.
சிஷ்யானுகிரக காரணாது கருணாமய மூர்த்தித்வாத். கருணையே ஒரு மூர்த்தியாக உருவம் எடுத்து வந்தால் அது எப்படியோ, கருணையே ஒரு மூர்த்தி ரூபமாக வந்ததுன்னா அது என்ன அப்படின்னா அதுதான் குரு. இந்த 3 அக்ஷரங்களுடைய விஷயமே இது. இந்த சாரமா இதுல சொல்றது தேவதா ரூபதாரித்வாத் திருஷ்யானுகிரக காரணாத் கருணாமய மூர்த்தித்வாத் தேசிகः கதிதः பிரியே அப்படின்னு இப்படிப்பட்ட தேசிகன் அப்படின்னு இந்த தேசிகன்ற பதத்துக்கான அர்த்தத்தை பார்த்தோம். இங்க சொல்லக்கூடிய விஷயமும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. பரமசிவே நிஷ்களதா, நிஷ்களங்கமான பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ததபின்னத்வம், அதை தவிர வேறாக இல்லாமல், அதை வேறுபாடு இல்லாமல் அந்த பரமாத்ம நிஷ்கலமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபமே பரமசிவே, பரமசிவன் ஆகிய பரபிரம்மத்துல நிர்குணத்துவம் அது இருந்துண்டு தது அபின்னத்துவம் அதுல அதனுடைய வேறுபாடு இல்லாமல் ஸ்வதேசிகேந்திரஸ்ய சிவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரே பரபிரம்மஸ்வரூபமே சிவரூபத்துல தரிச்சுண்டு வந்து தேசிகனாக வந்து தத் கருணா தத் கருணாதா அவருடைய கருணையினால், என்ன கருணை, நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு கருணையினால் ஸ்வஸ்மின் அபி ததபேதே நிகர்பார்த்தா. நிகர்பார்த்தம், நிகர்பார்த்தம்னா என்ன அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபமே சிவரூபம் தரிச்சுண்டு வந்து பரம கருணையினால தேசிகன் அப்படிங்கிற குருநாதராக வந்து அவருடைய கருணையினால் நான் வேறு இல்லை, அந்த பரமாத்மஸ்வரூபம் வேறு இல்லை, சிவனுடைய கர்ப்பமாக குரு வந்து அந்த சிவகர்ப்பமாக இருக்கக்கூடிய குருங்கிறது வேறு இல்லை, நான்கிறது வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு அனுகிரகத்தை நம்ம கொடுக்கறதுக்கோசரம் குருநாதராக வரார் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகர்பார்த்தம். நிகர்ப்பம் நிகர்ப்பம்னு சொல்றோமே, கர்ப்பம்னா என்னன்னா வாஸ்தவத்துல சிவரூபத்துக்கு கர்ப்பமாக குருநாதர் இருந்து அந்த குருநாதர் வேறு இல்லை, நான்கிற சித் வஸ்து வேறு இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் அனுகிரக சக்தியோட மனுஷ ரூபமாக வரக்கூடியவர் குருநாதர் அப்படிங்கிறத இந்த நிகர்பார்த்தத்துல சொல்றார். இதுல நம்ம பஞ்சதசி வித்யில எப்படி இத நம்ம சமன்வயப்படுத்தணும் அப்படிங்கிறது சங்கேதமா சொல்லியிருக்கு. ஸ்பஷ்டமாக பார்க்கணும் அப்படின்னா பல இடங்கள்ல இதை பத்தி கொடுத்துருக்கா. முதல் கூட்டமா இருக்கக்கூடிய முதல் பஞ்சதசியில இருக்கக்கூடிய முதல் கூட்டம் இருக்கே, அந்த வாக்பவ கூட்டமானது எதை சொல்றது அப்படின்னா நிசங்கத்துவம். சங்கத்தினால எல்லாத்தோடும் சேர்த்து 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 பார்க்கறது அப்படின்னு இல்லாமல் அவைகள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு சங்கம் இல்லாமல் நிசங்கமாக நான்கிற ஆத்மவஸ்துவானது நிசங்கமாக இருக்கிறது. சுரூப நிரூபண ஹேதவே, நான்கிற ஆத்மவஸ்துவை நான்கிற சுரூபத்தை நிரூபணம் பண்ணி நமக்கு காமிக்கக்கூடிய ஒரு ஸ்வகுரு அவர் என்ன பண்றார் அப்படின்னா ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணி நீ நிசங்கமான ஆத்மஸ்வரூபம்பா, சரீரம் நீ இல்ல, மனசு நீ இல்ல இப்படின்னு பஞ்ச கோஷங்களையும் விலட்சணம் பண்ணி இவைகள் எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் நீ அப்படிங்கிறத நான்கிற ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு காமிச்சு நிசங்கமாக நம்ம இருக்க வைக்கிறதுக்கு பண்றது முதல் கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம். இரண்டாவது கூட்டமாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்டம் இருக்கே, அதே தான் சங்கேதம் பண்றது அப்படின்னா இது நேர்முகமாக இல்லாம சொச்ச பிரகாசமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் எது இருக்கோ அதுவே இந்த விமர்ச ரூபமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு ஹேது. பரபிரம்மஸ்வரூபம் எது பிரகாசமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் எது இருக்கோ அதே தான் இந்த விமர்ச ரூபமாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு ஹேது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதே இரண்டாவது கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம்.
ஆத்மானுபவம் நமக்கு அவருடைய கடைக்கண் பார்வையினால, அவருடைய கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய கடாட்சத்தினால எல்லாமுமே குருவனுடைய சேவை பண்ணி அந்த சேவையினாலுடைய பலனாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்ன அப்படின்னா, சொச்ச பிரகாசமாக இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமே நான் அப்படின்னு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனசுல இந்த இடையூறுலாம் எதுவுமே இல்லாமல், குரு வேறு இல்லை, பரபிரம்மஸ்வரூபம் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை, சிவனே பரமாத்மஸ்வரூபமாக தரித்துண்டு வந்து எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வந்திருக்கார், சிவனுக்கும் இந்த பரமாத்மஸ்வரூபத்துக்கும் பேதம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறது இரண்டாவது கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்றார். யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதா கஜிதா சர்வே பிரகாசந்தே மகாத்மனஹ அப்படின்னு உபனிஷத்துலாம் கதறது. யஸ்ய தேவே பராபக்தி, எந்த தேவதைக்கு, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தினுடைய கடைசி வாக்கியம், யஸ்ய தேவே பராபக்தி, எப்படி தேவர்களிடத்தில் நமக்கு பராபக்தி ஏற்படுறதோ, பராபக்தி அப்படிங்கிறது உத்கிருஷ்டமான பக்தி, இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பராஸ்வரூபத்தினுடைய ஒரு பக்தி. யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ. அப்ப சிவன்கிறது வேறு இல்ல, நம்ம குருநாதாள்னு சொல்றவா வேறு இல்லை, அதே சிவனே தான் இந்த ரூபத்தை தரிச்சுண்டு வந்திருக்கார். இந்த குருநாதருக்கும் சிவனுக்கும் பேதமில்லை அப்படிங்கிற பாவத்தை கொடுக்கிறது. யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதா கஜிதா சர்வே பிரகாசந்தே மகாத்மனஹ. பிரகாசந்தே மகாத்மனஹ, மகான்கள்லாம் இப்படி பாவிக்கிறாளாம். பிரகாசமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் தான், பரமாத்மஸ்வரூபமே தான் குரு ரூபத்தை தரிச்சுண்டு வந்து சிவனாக எனக்கு எழுத்தாப்புல வந்து நிற்கிறார் அப்படிங்கிற பராபக்திய குரு கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு நிலைய மகான்கள்லாம் அனுபவிக்கிறார். அந்த ரூபத்தை சொல்றார். அந்த குருவுக்கும் பரமாத்மஸ்வரூபத்துக்கும் சிவனுக்கும் பேதம் இல்லை அப்படிங்கிற வேற்றுமை இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறது இரண்டாவது கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம். இதை அனுபவிச்சு சதா சர்வகாலமும் இடையூறு இல்லாமல் சகலத்திலும் சர்வத்திலும் பிரபஞ்சத்திலும் பண்ணக்கூடிய ஒரு கிரியையிலையும் குருநாதாளுக்கு சேவை பண்ணிண்டு அவருக்கு தேவை என்னங்கிறத மனசுல புரிஞ்சுண்டு அந்த சேவைகள் எல்லாம் அவ சொல்லாமலே கேட்காமலே செஞ்சு கொடுத்து இதை பார்த்து அவர் மோகிச்சு போய் இப்படி ஒரு பக்தி பண்றாரு, இவருக்கு ஏதாவது ஞானத்தை கொடுத்துடணுமே அப்படின்னு அவருடைய கருணையை சம்பாதிச்சு அந்த கருணையினால இவனுக்கு ஏற்படக்கூடிய ஞானம் என்னவோ, அந்த கருணையினால ஏற்படக்கூடிய ஞானமானது என்னன்னா, கொஞ்சம் கூட இவனுக்கு அந்த அபேதங்கள்லாம் போய் பேதங்கள் எல்லாம் கல்பனையில் இருக்கக்கூடிய பேதங்கள்லாம் போய் நானே பரமாத்மஸ்வரூபம், இந்த சிவனே தான் குரு அப்படிங்கிற ஒரு தார்டியமானது ஏற்பட்டு இவன் அதே நிலையில நிக்க வைக்கிறது மூணாவது கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம். இப்படின்னு மூணு கூட்டத்துல ஸ்ரீ வித்யில இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபம், நம்ம பஞ்சதசிய மந்திரம் இருக்க பிரம்ம வித்யை, இந்த பிரம்ம வித்யில இருக்கக்கூடிய மூணு கூட்டங்கள்னால நிகர்ப்பமாக சிவனுடைய கர்ப்பரூபமாக இருக்கக்கூடிய குருநாதர் அவர் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, அந்த சித் ரூபமே தான் அப்படிங்கிற குருவுக்கும் பரமாத்மஸ்வரூபத்துக்கும் எனக்கும் நான்கிற ஆத்மவஸ்துக்கும் பேதம் இல்லை, வேற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு பாவமே நிகர்பார்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு பாவனை. இந்த பாவனையில கொஞ்சம் ஆவர்த்தியாவது மந்திர ஜபத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பல ஆவர்த்தி என்னென்னமோ ஜபங்கள்லாம் எத்தனையோ ஆவர்த்தி சகசிர ஆவர்த்தி உட்காந்து ஜபம் பண்றோம் அப்படின்னா, உன்னுடைய கருணையினால இன்னைக்கு எனக்கு இதை பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு சில ஆவர்த்திகள் மந்திர ஜபம் பண்ணும் பொழுது, முதல் கூட்டத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுது நிசங்கமாக இருக்கக்கூடிய சச்ச பிரகாச விமர்சத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு நான்கிற ஆத்மவஸ்துவானது ஸ்வரூபம், நான்கிறது ஸ்வரூபம், அதுக்கும் குருவுக்கும் பேதம் இல்லை அப்படிங்கிறது முதல் கூட்டமானது சங்கேதமா சொல்றது. இரண்டாவது கூட்டமானது
சிவனுக்கும் பரமாத்மஸ்வரூபத்துக்கும் எனக்கும் பேதமில்லை அப்படின்னு உள்ள கூடமாக இருந்தாலும் அந்த சிவனே இந்த சிவனே பரபிரம்மஸ்வரூபமே சிவரூபம் எடுத்துண்டு சிவரூபமே எனக்கு குருநாதராக வந்திருக்கார் அப்படிங்கிற பாவனையோட தார்டியமாக அதை நினைச்சுண்டு சொல்றது இரண்டாவது கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம். மூணாவது கூட்டமானது நமக்கு அவருக்கு சேவை பண்ணி அதனுடைய பலனாக நமக்கு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி அதனால நமக்கு ஏற்படக்கூடிய நம்மளுடைய ஸ்வரூப நிரூபண ஹேதுவாச்சு சுவாத்மாராம பஞ்சர விலீன தேஜசே அப்படின்னு சொல்லி அதிலேயே நம்மளை இருக்க வைக்கக்கூடிய ஒரு ரூபமாக பரமாத்ம ஸ்வரூபத்தை தியானிக்கிறது மூணாவது கூட்டத்தினுடைய லட்சியார்த்தம். இப்படின்னு பாவிக்கிறது நிகர்பார்த்தம் அப்படின்னு சொல்லி நிகர்பார்த்தத்தை பூர்த்தி பண்ணி இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதல்ல காயத்ரியினுடைய அர்த்தத்தை பார்த்தோம், சம்பூர்ண காயத்ரியினுடைய அர்த்தத்தை பார்த்தோம் பஞ்சதசி மந்திரத்தோட. இரண்டாவதாக பாவார்த்தத்தை பார்த்தோம். மூணாவதா இருக்கக்கூடிய சம்பிரதாய அர்த்தத்தை பார்த்தோம். நிகர்பார்த்தம் அப்படின்றத நல்ல நெடுப்புற சொல்லக்கூடிய ஒரு 15 விதமான விஷயங்கள்ல நாலாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு பாவமாக நிகர்பார்த்தத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். பரமசிவே நிஷ்கலதா ததபின்னத்வம் ஸ்வதேசிகேந்திரஸ்ய தத்கருணாதஹ ஸ்வஸ்மின் அபி ததபேதே நிகர்பார்த்தஹ. இப்படியாக பாவிக்கிறதே நிகர்பார்த்தம் அப்படின்னு நிகர்பார்த்தத்தை பூர்த்தி பண்ணார். இதுக்கப்புறம் கௌளிகார்த்தம் அப்படிங்கிறது அஞ்சாவதா இருக்கக்கூடிய அர்த்தம். பஞ்சதசி மந்திரத்தினுடைய அஞ்சாவதாக ஒரு அர்த்தமானது கௌளிகார்த்தம் அப்படின்னு சொல்றார். கௌளிகார்த்தம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கௌளிகார்த்தத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவி வித்யை, பஞ்சதசி வித்யை, சக்கரம், சாதகனுடைய குரு, சாதகன், நான்கிற ஆத்ம வஸ்து, இந்த 5 வஸ்து இருக்கு. இதுல இவைகளுக்குள்ள வேற்றுமை இல்லை அப்படிங்கிற பாவமே கௌளிகார்த்தம்னு சொல்றார். கௌளிகார்த்தம்னு 20 ஸ்லோகம் சொல்ல போறார். 20 ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 49வது ஸ்லோகம் வரைக்கும் 20 ஸ்லோகத்துல கௌளிகார்த்தத்தை சொல்ல போறார். இந்த கௌளிகார்த்தத்தினுடைய சமஷ்டியான அர்த்தம் என்னன்னு கௌளிகார்த்தம்ன்றதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம், வித்யை பரபிரம்மத்தினுடைய வாட்சிய ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம், அது வித்யை இரண்டாவதா இருக்கக்கூடியது. சக்கரம் 9 ஆவரணங்களோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம், இது மூணாவது. நாலாவதா இருக்கக்கூடியது நம்மளுடைய குருநாதாள், நாலாவது. சாதகன் சொல்லக்கூடிய 4 ஆத்ம வஸ்து. இந்த 5 வஸ்துக்கள் இருக்கு, இவைகளுக்குள் பேதம் இல்லை, 5மே ஒரே தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் கௌளிகார்த்தம்னு பேரு. இதுல என்னென்ன சொல்ல போறார் அப்படின்னா, கௌளிகார்த்தத்துக்குள்ள தேவினா என்ன, தேவியினுடைய பிரபஞ்ச ரூபமாக வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் காமிச்சு அதெல்லாம் எப்படி தேவி அப்படின்றத சொல்ல போறார். பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இந்த 5 ஐட்டங்களும் எப்படி இருக்க, எப்படி இந்த ஐக்கியானுசந்தானத்தை எப்படி சொல்றது, எந்தெந்த அக்ஷரங்கள் எதை ஐக்கியானுசந்தானமாக சொல்ல போறதுங்கிறத புரிய வைக்க போறார். சக்கரம்னு எடுத்துட்டு 9 ஆவரணங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்துட்டு அதுல பேதம் இல்லை, எல்லாத்துக்கும் ஹேத்துவா இருக்கக்கூடிய பிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத சொல்லி அதுதான் 4 ஆத்ம வஸ்துங்கிறத புரிய வைக்க போறார். சாதகனுடைய குரு கௌளிக நிகர்பார்த்தத்துல ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய குருநாதாளுக்கும் பரமசிவனுக்கும் எனக்கும் பேதமில்லைன்னு சொன்ன விஷயத்தை தார்டியமாக புரிய வைக்க போறார். 4 ஆத்ம வஸ்து எது அப்படிங்கறது சொல்லி இந்த 5 வஸ்துக்களுக்கும் வேற்றுமை இல்லை, எல்லாமுமே ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கௌளிகார்த்தத்தினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு மேல கௌளிகார்த்தத்தை ஆரம்பிக்க போறார். இது சஜாத்தீயமாக இருக்கு, அபேதம் இல்லாமல் சஜாத்தீயமாக இருக்கு. சஜாத்தீயம் அப்படிங்கிற பதத்துக்கு குலம்னு பேரு. குலம்னு சொல்றோமே, கௌளிகம் அப்படின்னு சொல்றோமே, இந்த கௌளிகம்ன்ற பதத்துக்கு குலம் அப்படிங்கிறது தான் பேஸ்.
அப்ப அந்த குலம்ன்றது என்ன அப்படின்னா எல்லாமுமே சஜாத்தியமாக இருக்கு. நிகண்டுல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா சஜாதீயை குலம் யூதம் அப்படின்னு நிகண்டு டிக்ஷனரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவை என்னென்ன அப்படின்னா சஜாதீயை குலம் யூதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். யூதம்னு சொன்னாலோ குலம் அப்படின்னு சொன்னாலோ சஜாத்தீயம் அப்படின்னு சொன்னாலோ இவைகளுக்குள்ள பேதம் இல்லை, இவைகள் எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்படிங்கிறதுனால சஜாத்தீயே குலம் யூதம் அப்படின்னு நிகண்டுல சொல்லியிருக்கிறதுனால சஜாத்தீயமாக எல்லாமுமே இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கோசரம் இந்த கௌளிகார்த்தத்தை எடுத்துட்டு இருக்கார். கௌளிகார்த்தத்துல முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசிரூபிணீம் தேவீம் மந்திரமயீம் நோமி மாத்ரிகாம் பீட்டரூபிணீம் அப்படின்னு தந்திரராஜத்துல வரக்கூடிய ஒரு வச்சனம். தந்திரராஜம் அப்படின்னா தந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதுல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தந்திரராஜத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வச்சனம் என்ன அப்படின்னா கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விஷயங்களை சொல்லி இந்த ரூபங்கள் எல்லாமுமாகவும் லலிதையே இருக்கா. பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதா மகாத்திரிபுர சுந்தரின்னு சொல்றோமே, இந்த லலிதா மகாத்திரிபுர சுந்தரியே எந்தெந்த ரூபத்துல இருக்கா அப்படின்னா கணேச ரூபமாக இருக்கா, கிரகங்கள் நவ கிரகங்களாக இருக்கா, 27 நட்சத்திரங்களாக இருக்கா. 27 நட்சத்திரங்க ரூபமாகவும் யார் இருக்கா அப்படின்னா அதே லலிதம். கணேச கிரக நட்சத்திர நம்மளுடைய ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய யோகினிகள் தரளகசக ஷட்கயுதைஹி டாக்கினி ராக்கினி லாக்கினி சாக்கினின்னு சொல்லக்கூடிய தரளகசக ஷட்கயுதைஹின்னு சொல்லக்கூடிய 6 விதமான யோகினிகள் இருக்காளே அந்த ரூபமாகவும் கணேச ரூபமாகவும் கிரக ரூபமாகவும் நட்சத்திர ரூபமாகவும் யோகினி ரூபமாகவும் ராசின்னு சொல்லக்கூடிய 12 ராசிகள் சொல்றோமே அந்த 12 ராசி ரூபமாகவும் 51 சக்தி பீட்டங்கள்னு சொல்றோமே இந்த பீட்டங்கள் இந்த பீட்ட ரூபமாகவும் எல்லாவுமாகவும் தேவியே இருக்காள். நம்மளுடைய இந்த ஞாச ரூபமா நம்ம பண்ணிட்டு வரோம். லகு ஷோடான்யாசம் அப்படின்னு நம்ம பண்றோமே அந்த ரூபத்தை வச்சுட்டு தான் இந்த இப்ப சொல்லிட்டு இருக்க கௌளிகார்த்தத்தை ரொம்ப விஸ்தாரமா 20 ஸ்லோகத்துல எப்படி சொல்ல போறார் அப்படின்னா கணேச ரூபமாக எப்படி இருக்காள், கிரக ரூபமாக எப்படி இருக்காள் இப்படின்னு ஒரு இந்த 6 விஷயங்களையும் எடுத்துட்டு இந்த 6 ரூபங்களாகவும் தேவி எப்படி இருக்காள். இந்த விஸ்வம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரூபத்துக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அவைகள் எல்லா ரூபமாகவும் தேவியே இருக்காள். அவைகள் வெளியில தெரியறது இல்லையா, வெளியில தெரியறதெல்லாம் அண்டத்துல தெரியறது அத்தனையும் இவைகள் அத்தனையுமே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளையும் பிண்ட ரூபமாகவும் அண்டத்திலும் பிண்டத்திலும் தேவியே இருக்காள் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கோசரம் இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விஷயங்களை எடுத்துட்டு இவைகள் வெளியில எங்க இருக்கு, சரீரத்துக்குள்ள அண்டத்துக்குள்ள எப்படி, வெளியில எப்படி இருக்கு, பிண்டத்துக்குள்ள நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கு இப்படிங்கிறத காமிச்சு இவைகள் எல்லாமுமே ஒரே சுரூபமா இருக்கக்கூடிய லலிதையே அப்படின்னு புரிய வைக்கிறது தான் இப்போ இந்த கௌளிகார்த்தத்தில் எடுத்துட்டு இருக்கக்கூடிய முதல் விஷயம். இதுல கிட்டத்தட்ட ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு 8-9 ஸ்லோகங்கள் மூலமாக இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபினிங்கிறதுக்கான வியாக்கியானம் தான். இந்த வியாக்கியானத்தை சொல்லி இந்த 20 ஸ்லோகத்துல முதல் 8 ஸ்லோகம் பூராவுமே இந்த கணேச கிரக நட்சத்திரத்தை வச்சுண்டு பிரபஞ்ச ரூபமாக வெளியில இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே தேவியினுடைய ரூபம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இதுல முதல்ல எடுத்துட்டு இருக்கிறது கணேச ரூபம். கணேச ரூபத்துல கணேசி அப்படின்னு சொல்றோமே சக்தி ரூபமாகவும் சேர்த்து கொண்டு 51 அக்ஷரங்களாகவும் 51 ரூபங்களாகவும் கணபதி சக்தியோட சேர்ந்து அகாராதி சகாராந்த அக்ஷர ரூபமாக நம்மளுடைய சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கார் சக்தியோட, இவைகளே வெளியில அண்ட ரூபமாக எப்படி இருக்கார் அப்படிங்கறத சொல்றதுதான் முதல் கணேச அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு இருக்கார். முதல்ல பரதேவதையில கணேசாதி தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறார். மாதா நிருபம தேஜா தேஜோமையா
நிருபம தேஜோமையா. மாதா அம்பாள் தேவி நிர் உபம, உபமானமே இல்லாத அளவுக்கு, இதுதான் இப்படித்தான் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு அர்த்தத்தை சொல்லி இப்படி இத மாதிரி இருக்கு அப்படின்னு எதையுமே உபமானமே சொல்ல முடியாமல் நிர் உபமா தேஜோமையா. தேஜோமையா இதுக்கு என்ன சொல்றாருன்னா, நதத்ர சூர்யோ பாதின சந்திர தாரகம் அப்படின்னு சொல்றோமே, இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய தேவியினுடைய சுரூபத்தினுடைய ஒரு தேஜஸ் இருக்கு, இத மாதிரி அப்படின்னு எதையும் சொல்லிட முடியாது. இத மாதிரி அப்படின்னு எதையோ ஒண்ணுத்த காமிச்சு உபமானம் சொல்லி இத மாதிரி உள்ள ஒரு வெளிச்சம் அப்படின்னு ஒரு பிரகாசம் அப்படின்னு எதை சொல்ல முடியும்? ஏன்னா அத்தனை ரூபமாகவும் நீங்க எந்த ஒரு உபமானம் சொன்னாலும், சூரியன் அப்படின்னு சொன்னாலோ, 100 சூரியன் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஒரு அக்னின்னு சொன்னாலோ, இல்ல ஒரு வித்யுத் அப்படின்னு சொன்னாலோ, சந்திரன் அப்படின்னு சொன்னாலோ, அக்னி அப்படின்னு சொன்னாலோ, எந்த ஒரு வெளிச்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இத மாதிரி இவைகள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொன்னா கூட அது கூட ஒரு உபமானமா சொல்ல முடியாது. போராட்டத்துக்கு இந்த வெளிச்சங்கள் எல்லாம் வச்சுண்டு நீ அதை பார்த்துட முடியாது அப்படிங்கிறது தான். ந தத்ர சூரியோ பாதி, ந தத்ர சூரியோ பாதினா சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சுண்டு தேவியினுடைய பிரகாசத்தை பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, பிரகாசமாக சூரியனுக்கு அந்த பிரகாசம் இருக்கிறதே என்ன அப்படின்னா தேவியினுடைய கருணை. அப்போ சூரியனுடைய வெளிச்சத்தை போட்டு தேவியினுடைய பிரகாசத்தை நீ இதுதான் தெரிஞ்சுன்ற முடியாது. சூரியனுடைய வெளிச்சத்துல பார்க்க முடியாது. நதத்ர சூரியோ பாதி ந சந்திர. சரிப்பா, சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனுடைய வெளிச்சத்துல பார்த்துடலாமா அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சத்திலே பார்க்க முடியாதுன்னா அதனுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய சந்திரனுடைய வெளிச்சத்துல எங்க பார்த்துட முடியும்? சந்திரனுடைய வெளிச்சத்திலையும் பார்த்துட முடியாது. ஒருவேளை சூரியனுடைய வெளிச்சம் உக்ரமா இருக்கே, சீத்தலமா இருக்கக்கூடிய சந்திரனுடைய வெளிச்சத்திலேயாவது தெரிஞ்சிருவாளோ அப்படின்னு நினைச்சா அதுலயும் உன்னால போட்டு பார்க்க முடியாது. நட்சத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். நட்சத்திரங்கள் இருக்கு, அதனுடைய வெளிச்சத்தை போட்டு பார்த்துடலாமா தேவியினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு அப்படின்னா? ஒருவேளை ராத்திரி தான் தெரியுமோ அப்படின்னுட்டு நட்சத்திரத்தினுடைய வெளிச்சத்துல போட்டு பார்த்துடலாமான்னு கேட்டா அதுலயும் பார்க்க முடியாது. நட்சத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி. வித்யுத்துன்னு சொல்லக்கூடிய மின்னல் வெளிச்சம் இருக்கே, அதுலயாவது பார்த்துடலாமா அப்படின்னா அதுலயும் பார்க்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச என்னென்னலாம் சோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டாச்சு. நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி. அக்னியினுடைய வெளிச்சத்துல எப்படி பார்த்துட முடியும்? இவைகளாலேயே பார்க்க முடியாது அப்படின்னா அக்னியினுடைய வெளிச்சத்துல பார்த்துட முடியுமானா பார்க்கவும் முடியாது. இவைகளால பார்க்க முடியாதுன்னு சொல்றேல, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், இந்த வெளிச்சத்தை போட்டு பார்த்துடலாம், அம்பாளுடைய பிரகாசம் என்னங்கிறத பார்த்துடலாமா அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு வெளிச்சத்தை சொல்லுங்களேன் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு வெளிச்சமும் வேண்டாம்பா. அது தமேவ பாந்தம் அனுபாதி. தமேவ பாந்தி, தானே சொப்பிரகாசமாக இருக்கு. அதை போட்டு எந்த வெளிச்சமும் பார்க்க வேண்டாம். நான்கிற ஆத்மவஸ்து மாதிரி பரதேவதையினுடைய வெளிச்சம், அந்த பரதேவனுடைய வெளிச்சம் இருக்கு, அது சுயமாகவே பிரகாசிக்கும். எந்த வெளிச்சத்தையும் நீ போய் போட்டு பார்க்க வேண்டாம்ங்கிறது தான் அதனுடைய தத்துவம். அப்போ தானே சொப்பிரகாசமாக இருக்குங்கிறது போறது. அதுக்கும் மேல இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் உனக்கு மற்ற வெளிச்சங்கள் இருக்கிறதே தெரியறது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி நேமா வித்யுதோ பாந்தி குதோஹி அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய தேவியினுடைய சக்தி இருக்கிறதுனால தான், பிரகாசம் இருக்கிறதுனால தான் மற்றவை எல்லாமும் தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரகாசமான தேஜோமையா. மாதா நிருபமா தேஜோமையா. உபமானம் இல்லாமல் இருக்க, உபமானத்துக்கெல்லாம் அதீதமாக தேஜோமையாக இருக்கக்கூடிய மாதா ஸ்வஸ்யா மரீச்சி மரீச்சி ரூபானாம் மரீச்சீஹி உபானாம் ரூபானாம் மரீச்சீஹி ரூபானாம். மரீச்சீஹி மரீச்சீஹினாக அதனுடைய கிரணங்கள், கிரணங்கள் ரூபமாக எப்படி இருக்கு அப்படின்னா
ஸ்வஸ்யா நான்கிற ஆத்மவஸ்துவாக, ஸ்வஸ்யா மரீச்சி. நம்ம நம்ம தியான ஸ்லோகத்துல கூட வருது, அனிமாதி விராவிரதாம் மயூகைஹி, அனிமாதி விராவிரதாம் மயூகைஹி. 111ங்கிற வார்த்தையை இங்க கொடுத்திருக்கார். நம்ம தந்திரத்தின் படி இவர் கொடுத்திருக்கக்கூடிய பாஷ்யத்துல நதத்ர சூரியோபாதி இத்தியாதி ஸ்ருத்யா பிரதிபாதித்த அனவதிக தேஜோரூப பிரம்மணோ மரீச்சய ஏவ ஆவரண தேவதாக. ஆவரண தேவதாக இது எப்படி இருக்கு அப்படின்னா 111 அப்படிங்கிற நாமாவை கொடுத்திருக்கார். 111 கிரணங்களாக தெரிகிறது. 111 கிரணங்கள் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஆவரணத்தில் இருக்கக்கூடிய, முதல் ஆவரணம்னு நம்ம சொல்றோமே, அந்த அதுல இருக்கக்கூடிய 28 கிரணங்கள் என்னென்ன? அனிமாதிகி, அனிமாதி 8 சித்திகள், பிராமியாதி 8, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தசமுத்ராகா, இவைகள் எல்லாம் சேர்த்து 28. இந்த 28 கிரணங்கள் முதல் ஆவரணத்தில் இருக்கக்கூடிய கிரணங்கள். இரண்டாவது ஆவரணத்தில் இருக்கக்கூடிய கிரணங்கள் 16 கிரணங்கள். மூணாவது ஆவரணத்தில் இருக்கக்கூடியது 8 கிரணங்கள். 4வது ஆவரணத்தில் இருக்கக்கூடிய 14 கிரணங்கள். அப்புறம் 10 உள் 10 வெளிப்பத்துன்னு சொல்லக்கூடிய 5வது 6வது ஆவரணங்கள் இருக்கக்கூடிய 10 கிரணங்கள். அப்புறம் 7வது ஆவரணத்தில் இருக்கக்கூடிய 8 கிரணங்கள். இதுக்கப்புறம் திரிகோணத்துல இதை 111 காமிக்கணும்னாக்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியத்துல எப்படின்னு பிரிச்சு கொடுக்கிறார். பாஸ்கர் ராயரே கொடுக்கிறார். இல்லைன்னா இந்த 111 சங்கியை நம்மளால எண்ணிக்க முடியாது. 8வது ஆவரணத்துக்கு அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, நித்யா தேவிகளாக இருக்கக்கூடிய திரிகோணத்தில் இருக்கக்கூடிய 15 திதி நித்யாக்கள் இருக்காளே, அந்த 15 கிரணங்களாக 15 கிரணங்கள்னு சங்கியா கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் ஆயுதங்கள்னு சொல்லக்கூடிய 4த்தையும் சேர்த்து ஒரே ஆயுத சக்தி, ஆயுத கிரணங்கள்னு ஒன்னா கொடுத்துட்டு இவைகள் எல்லாத்துக்கும் சமஷ்டியாக இருக்கக்கூடிய சமஷ்டி கிரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி அது பிந்து. இப்படியாக 28, 16, 8, 14, 10, 10, 8, அதுக்கப்புறம் 8வது ஆவரணத்தில் இருக்கக்கூடிய 15, அப்புறம் ஆயுதங்கள் எல்லாம் சேர்த்து 1, அதுக்கப்புறம் சமஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 1 ஆக இவைகள் எல்லாத்தையும் கூட்டினோம்னா 111 அப்படின்ற சங்கியா வருது. இந்த 111 கிரணங்களுக்கும் காரணபூதமாக எதுல இருந்து வருது? மரீச்சி ரூபானாம்னாக அந்த கிரணங்கள் எதுல இருந்து வருது அப்படின்னா, சஸ்யா மரீச்சி ரூபானாம் ஆவரண தேவதானாம் ஈஷத்வாதுச்சதே கணேஷீதி. இப்படியாக 111 கிரணங்களாக ஆவரண தேவதைகளாகவும் 51 அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய கணேசாதி நாமாக்கள் இருக்க 51 அக்ஷரங்கள். கணேச கிரக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கணேசனுக்கு 51 ரூபங்கள் கொடுக்கிறாரு. அகார ரூபம், ஆகார ரூபம்னு வரிசையா 51 அக்ஷரங்களுக்கு ஸ்ரீயுக்தாய விக்னேஷாய நமஹ, ஹ்ரீயுக்தாய விக்னராஜாய நமஹ அப்படின்னு ஆரம்பிச்சு 51 அக்ஷரங்களுக்கு ரூபமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஸ்ரீயுக்தம், ஹ்ரீயுக்தம், துஷ்டியுக்தம் இப்படின்னு இருக்கக்கூடியவைகள் எல்லாமுமே அம்பாளே. ஆனா கணேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபமா இருக்கக்கூடியது விக்னேஷாய நமஹ, விக்னராஜாய நமஹ, விநாயகாய நமஹ, சிவோத்தமாய நமஹ அப்படின்னு 51 அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய கணேசனுடைய நாமாக்கள் இருக்கு. இந்த ரூபங்களாக இருக்கக்கூடியது கணேசி. ஆக கணேச ரூபமாகவும் அவைகளுடைய சக்தி ரூபமாகவும் அந்த பரபிரம்மஸ்வரூபமே தேவியே இந்த ரூபங்களாக இருக்காள் அப்படிங்கறத தான் இந்த ஸ்லோகத்தினால மாதா நிர்உபமா தேஜோமய்யா ஸ்வஸ்யா மரீச்சி ரூபானாம் ஆவரண தேவதானாம் ஈஷத்வாத் உச்சதே கணேஷி இதி. இப்படியாக இப்போ துமேவ கேவலம் கர்த்தாசி, துமேவ கேவலம் தர்த்தாசி, துமேவ கேவலம் ஹர்த்தாசி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி
தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபமுமே நீதான் அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் கர்ஜிக்கிறது. துமேவ கேவலம் கர்த்தாசி கர்த்தாசி கர்த்தாசி. இந்த இதுல நமக்கு தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை இதுல காமிக்கணும். அதுக்கு ரூபமாக எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, கணேச ரூபத்துக்குள்ள கணேசன் சொல்லக்கூடிய முகம் இருக்கே, அது தத்து அப்படின்னு சொல்லக்கூடிய முகரூபம், அது தத் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மஸ்வரூபம். துவம் ஒன்ன மாதிரியே இருக்கு பாரு, கழுத்துல இருந்து கீழே கால் வரைக்கும் நம்மள மாதிரியே இருக்கணும். தொம்முன்னு காமிக்கிறார் குருநாதர். தொம்முன்னு பதத்தினால நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு, ஒன்ன மாதிரியே இருக்கு பத்தியா, நீ தொம்மது. தலை மட்டும் பரபிரம்மஸ்வரூபமா இருக்கிறதுனால தத்து. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ரூபமா தொம் தத்து தொமு அசி. தலை தனியாகவும் வேற ஒத்தர் அப்படின்னும், உடம்பு தனியாக கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ரூபம் வேற அப்படின்னு சொல்லாம, தலைக்கு மேல இருக்கிற பரபிரம்மஸ்வரூபமும் இங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய தொம் ரூபமாகவும் அசிபதத்தினால ரெண்டு சேர்த்து ஒண்ணு அப்படின்னு காமிக்க போறார். தத்துவமசி அப்படிங்கிறத கணேசன் சொல்லக்கூடிய ரூபத்துக்குள்ளேயே காமிக்கிறார். அப்படி காமிச்சு கர்த்தாசி தர்த்தாசி ஹர்த்தாசின்னு சொல்றாரு. அதை எப்படி சமன்வயப்படுத்துறாருன்னா, கணேச உபனிஷத்தினுடைய வியாக்கியானத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரே தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தட்ச பாகம் இருக்கே முகத்தினுடைய தட்ச பாகம், அது பிரம்மா பண்ணக்கூடிய சிருஷ்டி கர்த்திரு ரூபம். வாமபாகமாக இருக்கக்கூடிய பாகம் இருக்கே முகத்தினுடைய வாம பாகம், அந்த பாகமானது ஸ்திதி கர்த்தமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அம்சம். ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய நடு அம்சம் இருக்கே துதிக்கையோட கீழே, அது என்ன அப்படின்னா, அதுதான் சம்ஹார கர்த்தமாக இருக்கக்கூடிய சிவரூபம். இப்படியாக கணேசரே பிரம்மஸ்வரூபம் விஷ்ணுஸ்வரூபம் சிவஸ்வரூபம்னு சொல்லி, சிவ எல்லாத்துக்கும் காரணகர்த்தாகவும், அவரே சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா சம்ஹாரகர்த்தா இத்தனையுமாகவும் கணேசனே இருக்கார். அப்போ கணேசன்ற சுரூபமே தேவித்தான் இந்த ரூபத்துல கணேச ரூபமாக இருக்காள். இந்த கணேசர்னு சொல்லி இந்த ஞாசத்துல சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் காமிச்சார். அந்த ரூபங்கள் எல்லாம் இந்த ஞாசத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அம் நம ஸ்ரீயுக்தாய விக்னேஷாய நம ஆம் அப்படின்னு பண்ணிட்டு வரோம். அப்படின்னா அந்தந்த ரூபங்களாக நம்ம சரீரத்துக்குள்ள அண்டத்திலையும் இருக்கு பிண்டத்திலையும் இருக்கு, அண்டத்திலையும் இருக்கு பிண்டத்திலையும் அதே ரூபமாக இருக்கு. கணேச ரூபமாக தேவித்தான் இருக்காள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு கணேச அப்படிங்கிற பதத்தை எடுத்துன்னு சொல்லியிருக்கார். இப்போ ரெண்டாவதா இருக்கக்கூடிய தத்துவ ரூபம் கணேச கிரகன்னு சொல்லக்கூடியது. கிரகத்துக்கான ரூபத்தை என்ன சொல்ல போறார் அப்படின்னா, இச்சாதி த்ரி சமஷ்டி குணத்ரயாட்யா அனலே இந்து ரவி நேத்ரா. பதம் பதமா சொன்னாதான் நமக்கு புரியும், சேர்த்து சொன்னா நமக்கு ஒண்ணும் புரியாது. இச்சாதி த்ரி சமஷ்டி குணத்ரயாட்யா அனலே இந்து ரவி நேத்ரா ஏவம் நவபிஹி யோகாத் ஏவம் நவபிஹி யோகாத் கிரக ரூபே த்யுச்சதே மாதா. கிரக ரூபமாக அந்த மாதாவே இருக்காள். இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கிரக ரூபமாக இருக்காள்னு நம்ம சொல்றோமே, இதுல என்னென்னலாம் இச்சாதி அப்படின்ற இடத்துல இச்சா ஞான கிரியா அப்படின்னு 3 ரூபங்களை சொல்லி, இச்சா ரூபம் ஞான சக்தி ரூபம், இவைகளெல்லாம் சக்தி. இச்சா ரூபம் ஞான கிரியா. இச்சா ஞான கிரியான்னு சொல்லக்கூடிய 3 ரூபங்கள், இச்சா ஞான கிரியேதி சக்தி தத்ரய சமஷ்டி ரூபா மாதா. இச்சா ஞான கிரியான்னு சொல்லக்கூடிய 3மே சமஷ்டி ரூபமாக குணாட்யா 3 விதமான அக்னி ரவி இந்து அனல அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ரூபங்களாகவும், ஏவம் நவபிஹி யோகாத் குணத்ரயத்தோட சத்வ ரஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள், இந்த எல்லாத்தையும் சேர்த்து 9ஆக இருக்கணும். இதுதான் நவ கிரகங்களுடைய ரூபம்னு சொல்றார்.
நவக்கிரகம்னு சொல்றோமே 9 விதமான கிரகங்கள், சூர்யாதி அப்படின்னு சொல்லி 9 கிரகங்கள் சொல்றோமே, இவைகளுக்கு எந்த ரூபமாக தேவி இருக்கா அப்படின்னா இச்சாஞான கிரியா அதனுடைய சமட்டி ரூபமாகவும், 3 குணங்களுடைய சமட்டி ரூபமாகவும், சத்வ ரஜஸ் தமஸ் அவைகளுடைய ரூபமாகவும், சூரிய ரவி, சூரிய இந்து அனல அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ரூபங்களாகவும், ஏவம் நவபிகி யோகாத் இவைகளுடைய சம்யோகமாக கிரகரூபேத்யுச்சதே மாதா இப்படியாக கிரகரூபமாக அம்பாளே இருக்காள். இவைகளாக இச்சாசக்தி ஞான சக்தி கிரியாசக்தியாக இருந்தும், இந்த சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ரூபங்களாகவும், 3 குணங்களாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ் தமஸ் இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இந்த ரூபங்களாக தேவி 9 கிரகங்களாக இருக்காள். இந்த 9 கிரகங்களும் அண்டத்திலும் பிண்டத்திலும் எப்படி இருக்குங்கிறத ஞாசத்துல பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சரீரத்துக்குள்ள எப்படி இருக்குங்கிறது ஞாச ரூபமா பார்க்கணும். இவைகள் வெளியில எங்க இருக்குன்னா நவ கிரக ரூபங்களாக இருக்கு. இந்த ரூபங்களாகவே மாதா இருக்காள் அப்படிங்கிறது தான் 2வதா இருக்கக்கூடிய ரூபமா சொல்றார். இதுல 9ல இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இச்சா ஞான கிரியான்னு சொல்லக்கூடிய 3 இருக்கு. இவைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் சத்துவம் ரஜஸ் இது ஒரு ரூபம். இந்த 9ன்னு இந்த இடத்துல சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு பாஷ்யம் என்ன கொடுக்கிறார் இவரே அப்படின்னா, இச்சா ஞான கிரியான்னு சொல்லக்கூடிய 3 சக்திகள் 3 குணங்களாக சத்வம் ரஜஸ் தமஸ், சத்வம் ரஜஸ் தமஸ், சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் ஒவ்வொன்றோடும் இச்சான்னு சொல்லக்கூடிய சக்தியோட சத்துவகுணம், இச்சான்னு சொல்லக்கூடிய சக்தியினோட ரஜோகுணம், இச்சான்னு சொல்லக்கூடிய சக்தியினுடைய தமோகுணம் 3ஆச்சு. இதே மாதிரி ஞான சக்தியாக இருக்கக்கூடிய 2வது இருக்கு, அதனுடைய சத்துவகுணம், அதனுடைய ரஜோகுணம், அதனுடைய தமோகுணம் அப்படிங்கிறது 2வது 3 6ஆச்சு கிரகங்கள். கிரியாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3வதா இருக்கக்கூடியதனுடைய சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படியாக 9 ரூபங்களாக நவக்கிரகங்கள் இருக்கு. சத்வரஜஸ் தமோ குணங்களாக இச்சாஞான கிரியா சக்திகள் சேர்ந்து தேவி ரூபமாக இருக்காள். தேவியானவள் இந்த ரூபங்களாக 9 கிரகங்க ரூபங்களாக இருக்காள் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வதா கணேசராச்சு, கிரகமாச்சு. இதுக்கு அடுத்தது நட்சத்திர ரூபம். கணேச கிரக நட்சத்திர ரூபத்துக்கான ஸ்லோகத்துல எப்படி இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரூபங்களாகவும் தேவியே இருக்காள்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் அவர் பஞ்சதசி மந்திரத்தோட இன்னும் கொண்டு வரல. இப்ப தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ரூபங்களாகவும் தேவியே இருக்காள் அப்படிங்கறத தான் இப்ப சமன்வயப்படுத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கார். இதுல கணேசர்ன்றத பார்த்துட்டோம், கிரகம்ங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய 27ஆக பிரிக்கணும். இந்த 27ஆ பிரிக்கிறதுக்கு இவர் என்ன எப்படி கணக்கு பண்றாரு அப்படின்னா, இந்திரிய தேசிக இந்திரிய தசகேன அந்தக்கரண சதுஷ்கம் விஷய தசகேன விஷய தசகம் அப்படின்னு ஒரு 10 பிரகிருதி புருஷ குண தத்வைஹி பிரகிருதி புருஷன் தத்துவம் பிரகிருதி புருஷ குண தத்வைஹி ஜாதா நட்சத்திர ரூபிணி மாதா இப்படியாக 27 தேவிகள், 27 அம்சங்களாக, 27 நட்சத்திரங்களாக அண்டத்துல இருக்கக்கூடிய 27 நட்சத்திரம் அஸ்வின்யாதி பரண்யந்தம். அஸ்வினி பரணி அப்படின்னு ஆரம்பிச்சு அஸ்வினிலேருந்து ஆரம்பிச்சு ரேவதி வரைக்குமோ, இல்லைனாக்க கிருத்திகாதி பரண்யந்தம்னு சொல்லுவோம். கிருத்திகாதி ஆரம்பிச்சு பரணி வரைக்கும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திர ரூபங்கள்னு சொல்றோமே, அந்த 27 நட்சத்திர ரூபங்கள் தேவிதான் அந்த மாதிரி ரூபத்துல இருக்கா. அது எப்படி இருக்கு அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் பிரகாச ரூபமாகவும் தானே தேவி தான் அந்த ரூபத்துல இருக்கா அப்படின்னு நம்மளுடைய சரீரத்துல அண்டத்துல எப்படி அப்படின்னாக்க இந்திரிய தசகேனாந்த இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இந்த 2ம் சேர்ந்து 10 ஆச்சு. அதுதான் இந்திரிய தசகேன
இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய 5 5 10 அந்தக்கரண சதுஷ்கேன, அந்தக்கரண சதுஷ்கம் அப்படின்னு சொல்லி மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடிய 4 அந்தக்கரண சதுஷ்கேன விஷய தசகேன. விஷய தசகம் அப்படின்னா இதுல என்ன விஷய தசகம்னா சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கே, இவைகள் தான் விஷயம். முதல் 5 விஷயம். இன்னொரு 5 விஷயம் என்னன்னா வச்சன வச்சனாதான கமன விசர்கானந்த அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச கர்மேந்திரியங்கள்னால் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. வச்சன வாக்குனால பேசுறோம், தான கைகள்னால கொடுக்கிறோம், ரெண்டாவது வாக்கு பாணி, பாதம் கமன, மூணாவதா இருக்கக்கூடிய நடக்கிறோம் கமன, விசர்க வாச்ச வச்சனாதான கமன விசர்க மலமுத்திராதிகள்லாம் வெளியில அனுப்பக்கூடிய ஒரு இந்திரியம். ஆனந்த, இது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இந்திரியம். இப்படியாக பஞ்ச இந்திரியங்கள்ல வாக்பாணி பாத பாயு உபஸ்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்களாக இருக்கக்கூடிய வச்சனாதான கமன விசர்கானந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இவைகள் ரெண்டும் சேர்ந்து, இவைகள் எல்லாம் சேர்ந்து விஷய தசகேன, இவைகள் எல்லாம் சேர்ந்து விஷய தசகம்னு பேர் சொல்லியிருக்கார். சங்கேதமாக எப்படி சொல்றாருன்னா இந்திரியாதி தசகேன அந்தக்கரண சதுஷ்கேன விஷய தசகேன. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா 5 5 10 10 10 20 20ஓட ஒரு 4 சேர்த்தா 24 ஆச்சு. அந்தக்கரண சதுஷ்கம் 4, இந்திரியங்கள் தசகேன, விஷயாதி தசகேன. 5 10 10 20ஓட 4 சேர்த்து 24 விஷயங்களை சொல்லிவிட்டார். இன்னொரு 3 விஷயம் பாக்கி விட்டுருக்காரு. அது எது அப்படின்னா பிரகிருதி புருஷ குண தத்வைஹி ஜாதா. பிரகிருதி புருஷன், இதை தவிர குண சமஷ்டி, குண சமஷ்டி அப்படின்னு சத்வ ரஜஸ்தமஸ் இவைகளினுடைய சமஷ்டி. இது என்ன அப்படின்னா சுகதுக்க ஹேது. சுகம் துக்கம் அப்படிங்கறதனுடைய ஹேது எது அப்படின்னா இந்த குணங்களினுடைய ஒரு அனுபவம் தான். இந்த குணங்கள் சத்வரஜஸ்தமஸ்னுடைய அனுபவம் தான் இந்த சுகம் துக்கம்னு சொல்லக்கூடிய 2 விஷயம். அவைகள் எப்படிங்கிறதையும் சொல்லி இதை பூர்த்தி பண்ண போறார். இதுல என்ன சொல்றாருன்னா இது புருஷன், பிரகிருதி புருஷன் குண சமஷ்டி அப்படின்னு ஒரு 3 விஷயம். இவைகள் 3ஓட சேர்த்து 24, இது ஒரு 3 சேர்த்தோம்னா 27. இவைகள் 27மே நம்மளுடைய சரீரம்னு சொல்லக்கூடிய பிண்டத்துக்குள்ள இந்த ரூபங்களாக நட்சத்திரங்கள் இருக்கு. அண்டத்துல எப்படி இருக்குன்னா கிருத்திகாதி பரண்யந்தம், கிருத்திகையில இருந்து ஆரம்பிச்சு பரணி வரைக்கும் இருக்கக்கூடிய 27 நட்சத்திர ரூபங்களாக தேவி வெளியில இருக்கா. அண்டத்துக்குள்ள எப்படி இருக்கான்னாக்க 10 இந்திரிய தசகம், அந்தக்கரண சதுஷ்கம், விஷய தசகம், பிரகிருதி புருஷன், தத்துவ சமஷ்டி, இப்படியாக 27 விஷயங்கள் ரூபமாக உள்ள நமக்குள்ளையும் 27 நட்சத்திர கண சங்கையோட நம்ம அண்டத்துக்குள்ளும் இருக்கா, பிண்டத்துக்குள்ளும் இருக்காள். தேவி தான் இப்படி இருக்காள் அப்படிங்கறத தான் சொல்றார். இதுல சமஷ்டின்னு சொன்னாரு, சத்வரஜஸ்தமஸ்னுடைய சமஷ்டின்னு சொன்னாரு. சத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சத்துவம்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருந்து சத்துவகுணம் தலை தூக்கி இருந்து ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சம் குறைஞ்சி இருந்ததுன்னா அதுவே சுகம்னு சொல்றார். சுகம் துக்கம் அப்படின்னு 2ஆ பிரிச்சு சுகத்துக்கு ஹேத்து என்ன அப்படின்னா சத்துவகுணமானது தலவோங்கி தலை தூக்கி இருந்து மற்ற 2 குணங்கள் இருக்க அவைகள் 2ம் கொஞ்சம் தழஞ்சு இருந்தது அப்படின்னா அது சுகஹேது. 2ஆவதா இருக்கக்கூடிய ரஜோகுணமானது தலை தூக்கி நின்று மற்ற 2ம் சத்துவமும் தமோ குணமும் கொஞ்சம் குறைஞ்சு இருந்திருந்ததாக அதுக்கு துன்பம். சுகம் துக்கம்னு சொல்லக்கூடிய 2ஆவதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா துக்கம்னு சொல்றோமே என்ன அர்த்தம் அப்படின்னா ரஜோகுணம் தூக்கி தமோ குணமும் சத்துவகுணமும் அடங்கி இருந்தால் அதுக்கு பேரு துக்கம். சுகம் துக்கம் இவைகள் 2த்துக்கும் மேல தமோகுணம் மட்டும் தூக்கி இருந்து சத்துவகுணமும் ரஜோகுணமும் குறைஞ்சு இருந்ததுன்னா மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆவதான ஒரு நிலைன்னு சொல்றார். இது 3 சேர்த்து சமஷ்டி அப்படின்னு சொல்லி
சத்வரஜஸ் தமோ குணத்தினுடைய சமஷ்டி. இவைகள் மூணும் என்ன அப்படின்னா சத்வரஜஸ் தமசனுடைய சமஷ்டி ரூபமாகவும் இருக்கிறது யாருன்னா தேவதை தான், லலிதா தேவி தான். அப்போ பிரகிருதி புருஷன் சத்வரஜஸ்தமசனுடைய சமஷ்டி. இதுக்கு மேல முதல் சொன்ன ஒரு 24 இவைகள் எல்லாம் சேர்ந்து 27 நட்சத்திர ரூபமாகவும் தேவியே இருக்காள் அப்படிங்கிறது. அண்டத்திலும் பிண்டத்திலும் சரீரத்துக்குள்ள இந்த ரூபமாக இருக்கா, சரீரத்துக்கு வெளியில நட்சத்திர ரூபமாகவும் தேவியே இருக்காள் இப்படின்னு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம கணேச பார்த்துட்டோம், கிரகத்தை பார்த்துட்டோம், நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். யோகினி ராசி பீட்டம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள எந்தெந்த அக்ஷரமானது எந்தெந்த விஷயங்களை காமிக்கிறது. இந்த நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய கௌளிகார்த்தத்துக்கான வாச்சியம் என்ன, வாச்சகம் என்ன அப்படிங்கிறத மேல உள்ள கிரந்தங்கள்ல மேல சொல்லிட்டு போக போறார். இப்ப இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் குரு கிருபையில நமக்கு இதெல்லாம் புரிச்சு மேல இந்த ஞாசங்கள்லாம் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான்கிற சித்வஸ்து வேறு இல்லை, அந்த லலிதையே தான் நான்கிற ஆத்மவஸ்து அப்படிங்கிற சித்வஸ்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மவஸ்து நான் தான், இது லலிதையே தான் அந்த சித்வஸ்து அப்படிங்கிற பாவனையோட இந்த ஞாசங்கள் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களுமே என் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வஸ்துக்கள் தானே, இவைகள் எல்லாத்துக்கும் காரணஹேத்துவா இருக்கக்கூடியது லலிதை தானே அப்படிங்கிற ஞானத்தோட ஞாசங்களை பண்றது. இதே அதே விஷயங்களோட நம்ம மந்திர ஜபத்தையும் பண்றது. ஒரு சில ஆவர்த்தியாவது மந்திர பஞ்சதசி மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது இந்த விஷயங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுண்டு கௌளிகார்த்தம்ன்றத தியானிச்சுண்டு மந்திர ஜபத்தை பண்றது அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இதுக்கு மேல உள்ள விஷயங்களை அடுத்த அவகாசத்துல மேல பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனத்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.